பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், அநேக விதமான பாவங்களை செய்துவிட்டு நான் என்ன பாவம் செய்தேன் அப்படியாப்பட்ட காரியங்களை ஒருத்தவங்க உணர்த்தினான்னா என்னென்னாங்க அப்படி சொல்லிட்டு போகிறார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் பாவம் செய்யவில்லை என்பதை அவர் என்ன பண்ணாங்க அநேக நேரத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வேதம் பாருங்கள், நம்மள பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவர்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுது. அப்போ நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பாவம் செய்கிற ஜனங்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பாவம் செய்த ஜனங்கள் என்ன பண்ண தேவ சமூகத்தில் வரும்போது, தேவனை அண்டிக் கொள்ளும் போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கும். அப்போ பாவம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு சொன்னால், இன்னைக்கு ஆசீர்வாதம் குறைவுள்ளவராய் மாறுகிறோம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுது. அப்போ உங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் செய்துவிட்டு அதை மறைக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பாவம் செய்யணும், நான் பாவமே செய்யல, நல்லா இருக்கு. அப்படி வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் அது பிரச்சனையாக மாறும் என்பதை நிறைய பேர் அறியாமல் இருக்குங்க. வேதத்தில் பார்க்கும்போது ஆதாமை குறித்து பார்க்கலாம். ஆதாம் கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தார். தன் மனைவி கொடுத்து அந்த மனைவியை பாதுகாக்க வேண்டிய வேலை அவருடைய வேலை தான். அந்த மனைவி பாருங்கள், அங்கே போய் பேசும்போது ஒரு பாவத்துக்கான ஒரு காரியங்களாமா. இப்போ தேவன் வரும்போது அவர்கள் ஒழித்து கொள்கிறார்கள். தேவன் வரும்போது அங்கே இல்லாமல் போகிறார்கள். இன்றைக்கு இந்த காரியங்களை முடித்து விட்டார்கள். பின்வரும் நாட்களிலே யோபு அதை சொல்லுகிறார். 31-33 பாருங்க. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து கொள்ள வைத்தேனோ. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை என்ன பண்ண வைத்திருக்கிற. கவனிச்சிங்களா? இன்னைக்கு ஆதாமை போல அப்படின்னும் போது இவர் எப்படி இருந்திருக்கிறார்னா, தன்னுடைய காரியங்களை தேவனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார். தன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார். தன்னுடைய தவறுகளை தேவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசுவதனால தான் இவருடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் திரும்ப கிடைக்குது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது தவறு செய்திருப்பீங்கன்னா அது ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். கவனிங்க, நிறைய நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கி ஒரு கூட்டத்தார் பாருங்கள், ஒரு பாவம் செய்து விட்டால் அங்கே போயிட்டு ஆலயத்தில் போய் சொல்லுவார்கள். அது அவங்களுக்கு ஒரு திருப்தி. நான் போய் சொல்லிட்டு வந்தால் என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். இன்றைக்கி இந்த கூட்டம் மனிதரிடத்தில் உளவாய் தைரியமாய் சொல்லும் போது நமக்கு உண்டான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம வீடுகளை முழங்கால் படிடும் போது, அப்பா நான் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்து விட்டேன், இந்த தவறு நிமித்தமாய் என் உள்ளம் இப்படியா வேதனைப்படுது, நான் இப்படி குறைபட்டனாய் காணப்படுறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனமா. இங்கே ஆதாமை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நான் ஆதாமை போல என் மீறுதலை நான் மூடி வச்சிருக்கேனா, என் பாவத்தை நான் என்ன பண்ண என் மடியில் ஒழிச்சு வச்சிருக்கேனா. அப்ப மீறுதலை ஒரு என்ன பண்ணாங்க, மூடி வைக்கிறார்களாம். மீறுதலை மூடி வைத்தது மாத்திரமே, என் அக்கிரமத்தை கவனிச்சுடா, என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. கவனிங்க, ஒளித்து வைத்திருக்க ஒரு கூட்டத்தா இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் அப்படி வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்ததுனால என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் அந்த தோட்டத்தை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அந்த தோட்டத்திலிருந்து அவர் வெளியே தோற்றக்கூடிய காரியங்கள் உண்டாச்சு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் கணவனுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கு உண்டானவுக்கும் நீ ஒரு காரியங்களை ஒளித்து வைக்கும்போது அவர்கள் உங்களுக்கு உண்மையில்லாதெல்லாம் மாறுவாங்க. நீங்கள் அவளோடு கூட பேசுவதற்கும் பழகுவதற்கும் முடியாமல் போய்விடும். காரணம், நீங்கள் பண்ணின காரியங்கள். மீறுதலையும் அக்கிரமத்தையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறைத்து ஒளித்து வைக்கக்கூடாது. அப்போ மறைத்து ஒளித்து ஒரு மனிதன் வைக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் அவனை விட்டு போவே போது அப்படியே நிற்கும். அந்த பாவம் இல்லாதவனாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், பாவம் இல்லாதவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதன் தன் பாவத்தை என்ன பண்ண வேண்டும், மறைக்காம சொல்லணும். வேதம் அழகாக அங்கே கற்றுக் கொடுக்குது. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பாருங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு தான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். உங்க வார்த்தையை கேட்டதுனால தான் நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னான். அவருடைய வார்த்தையை கேட்டதுனால தான் ஒளிந்தியா? சாப்பிடக்கூடாது என்ற கனியை நீ சாப்பிட்டதுனால ஒளிந்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை மீறி போனதுனால நீ ஒளிந்து கொண்டது. நீ அக்கிரமம் செய்ததுனால ஒளித்து கொண்டாய். நீ செய்த ஒரு காரியங்கள் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு குறைவாமாச்சு. அப்போ என்ன சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன, நான் சாப்பிட்டான்றன்னு சொல்லியிருக்கணும். அதனால தான் ஒழித்து கொண்டேனே. உங்கள் சத்தத்தை கேட்க நாங்கள் பயந்து ஒழிஞ்சுக்கணும். உங்கள் சத்தத்தை கேட்கறதுனால நாங்கள் பயந்து ஒழிஞ்சுக்கணும். எப்படி பார்த்தீங்களா? இதே தான் யோபு அங்கே வரும்போது சொல்கிறாரு, நான் ஆதாமை போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அங்கே அக்கிரமத்தையும் மீறுதலையும் குறித்து சொல்கிறாரு. அப்போ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதன் யோபை பார்த்து கூப்பிட்டு டக்குன்னு பதில் சொல்வார்.
ஒளிந்து கொண்ட ஒரு மனிதன் அல்ல, தேவனுக்கு முன்பாக நிற்கிறார். இப்போ இவர் எப்படி மாற்றதுங்களா? ஒரு நிர்வாணியை போல மாறிவிட்டார். ஏன்னா உச்சந்தலை கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் ஒரு கொடிய பருக்கள் வந்துச்சு. அந்த மனிதன் அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து நிற்கிறார். தேவனுக்கு முன்பாக ஒளிந்து ஓடலையே, நிற்கிறாரு. நல்ல உடை உடுத்தி கொண்ட மனிதன், செழிப்பாய்ந்த மனிதன், உத்தமமாய் வாழ்ந்த மனிதன், உண்மையாய் இருந்த மனிதன். இப்பொழுது பாருங்க, அவருடைய காரியங்களில் ஒரு குறைவு ஏற்பட்டு ஓடி போய் ஒளியிலேயே அங்கே நின்று ஆண்டுக்கு முன்னாடி சொல்லுகிறார், நான் இத்தனை காரியங்களை குறைப்பட்டிருக்கேன்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்ய வாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் உதவி செய்யும் என்று கேட்டார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நீங்கள் எப்பொழுது ஒழித்து கொள்கிறீரோ, பாவம் செஞ்சுட்டேன், நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன், அநியாயம் செஞ்சுட்டேன், அந்த இடத்த விட்டு ஓடக்கூடாது. நின்று நான் இப்படி தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படிப்பட்ட காரியங்களை மறைக்கணும்னு நினைக்காத, அதை மூடி போடணும்னு நினைக்காத, அதை ஒழித்து வைக்கணும்னு நினைக்காத. அது உன் வாழ்க்கையில் உன்னை ஒழிய பண்ணிடும். நீங்கள் இல்லாமல் ஆயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறைவு வருவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக மாறுவீங்க. நீதிமொழிகளை பார்க்கும்போது 28:13 வாசிக்கும் போது பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடனோ இரக்கம் பெறுவான். தன்னுடைய பாவங்களை நீங்க மற்றவருடைய பாவங்கள்லாம் தைரியமா சொல்லுங்க கிடக்குறீங்க. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அதை மணிக்கணக்காக பேசி நீங்கள் பார்க்கலங்க, நீங்கள் பார்த்துன்னா தெரியுங்க, மற்றவருடைய பாவத்தை இவ்வளோ விலாபரியாக கொண்டு வந்து காமிச்சு அவர்கள் அவமானப்பட வேண்டும் நினச்சியே, ஆனால் உன் காரியத்தை என்ன பண்ணுற, மறைத்து ஒழித்து உள்ள வைக்கிறாய். வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ யாருடைய பாவத்தை, உன் பாவத்தை நீ மறைக்கும் போது உன் வாழ்வை நீ இழந்து போவாய், நீ வாழ்வற்றவனாய் போவாய். அதனால்தான் வாழ்வை இழந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில பிறகு நல்லா வாழ்ந்தவங்க இப்போ அவங்க வாழ்க்கையில் குறை வரட்டும் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, இப்போ உயிரோடு தான் இருக்காங்க, இப்போ வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, இவங்க ஒரு மேன்மையில் இருந்திருப்பாங்க, காரு பங்களா பிள்ளைகள்லாம் செழிப்பாக இருந்திருப்பாங்க, இன்றைக்கி தெருவில் வந்து நிற்பாங்க. ஒரு நாள் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த வாழ்வை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். ஒரு நாள் இவங்க கணவன் மனைவி போகும்போது எப்படி இருப்பாங்க தெரியுமா, அந்த வாழ்வை அவர்கள் இழந்து விட்டார்கள். இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கோம், கணவன் இல்லாமல் போயிட்டு இருப்பாங்க, சொத்து சொகம் இல்லாமல் போயிடும். உன் பாவத்தை நீ மறைக்க 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 உன் வாழ்க்கையில் ஒன்றெல்லாம் போயிட்டு. ஆண்டு கூப்பிட்றாரு, அதாமே நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்டார். உடனே என்ன சொல்லிக்கணும், வந்து ஆண்டுக்கு முன்னாடி நின்றுட்டு சொல்லுங்கப்பா, நான் அப்படி தவறு செஞ்சிட்டேன்ப்பா சொல்லியிருந்தாருன்னா அந்த தோட்டத்துக்குள்ளே நிற்கிறதுக்கு ஆண்டு உதவி செஞ்சிருப்பார். அவருடைய வாழ்வு செழிப்பாய் காணப்பட்டிருக்கு. அங்கே பாருங்க, மரம் செடி கொடி எல்லா பழ வகைகள் மிருக ஜீவன் எல்லாம் வச்சு முண்டு பண்ணி 4 ஆறுகளை உள்ள வைத்து இவளை சுகமாய் வைத்திருந்தார். இந்த மனிதன் மாத்திரம் தன்னுடைய காரியங்களை சொல்லி ஒத்து கொண்டிருந்தான்னா, நான் செய்த பாவம் இப்படியாப்பட்டது என்று ஒத்து கொண்டிருந்தான்னா, என்றே நீர் எனக்கு கொடுத்த மனைவி எப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பழிப்படாம, நான் அவங்கள சரியாக நடத்த முடியல, நான் அப்படி தவறு செய்து விட்டேன்னு சொல்லிட்டு தங்களை தாழ்த்திருப்பார்கள்னு சொன்னால் தேவன் என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா, உங்களுக்கு அந்த தோட்டத்தில் வாழ்வதற்கான ஒரு இடத்தை உண்டு பண்ணியிருப்பார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பாவத்தை மறைத்து வைத்த ஒரு மனிதனாய் இருக்கிறான். தான் செய்த அக்கிரமத்தை அவன் ஒளித்து வைத்திருக்கிறான். மீறுதலை மறைத்து விட்டான். மறைவு ஒளிவு உன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை இல்லாமல் போக பண்ணிச்சு. இப்போ வந்தார். இப்போ ஒவ்வொன்றும் தேவைன்னா என்ன பண்ணோம், அவர் வேர்வை சிந்தி தான் ஒவ்வொன்றத்தையும் பெற்றுக்கொள்ளும். பார்த்தீங்களா, அவர் நிலைமை எப்படி மாற்றி, வாழ்வு அடைய முடியாத ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். காரணம், அந்த மனிதன் மறைத்து ஒளித்து வைத்ததுனால. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்கள் வாழ்க்கையில் நீ எதை மறைச்சி வச்சுருக்க, எதை ஒளிச்சு வச்சுருக்க, இன்னைக்கு ஆண்டுகளை சொல்லு, ஆண்டவரே நான் இப்படி காரியங்கள் செய்து இப்படி வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னிங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளு. தேவன் எனக்கு உதவி செய்வார். தாவீது மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்வு இன்றைக்கு வேறு விதமாய் மாறிவிட்டது. அந்த வாழ்விலே அவர் குறைபட தொடங்கிட்டார். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார், அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. அவர் ரொம்ப வேதனைப்பட்டு சாப்பிடாம உட்கார்ந்து கிடக்கிறார். அவருடைய வாழ்க்கை பாருங்க எப்படி போயிடுச்சு. இப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்தார், உள்ள வந்தார், அவரோடு கூட பேசுகிறார். பேசிவிட்டு நீதான் அவன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவரை குறித்து 100 ஆடுகளையும் 1 ஆடுகளையும் பற்றி சொல்லி நீதான் அவன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் அந்த பாவத்தை உணர்ந்து சங்கீதத்தில் 51 சங்கீதத்தை எடுத்து என்ன பண்ணுற சொல்லி ஆண்டுகிட்ட, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன்,
தேசத்தில் இருக்க மக்கள் யாரும் என்ன பண்ண முடியாது, அவரை கேள்வி கேட்க முடியாது. அவர் ராஜா. தேவரே, ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சு விட்டேன், நீ நல்லவர், என்னை வாழ வைத்தவர், எனக்கு உதவி செய்தவர், நான் காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை அரசனாய் மாற்றி உயர்த்தி வைத்த ஒரு தேவன் அல்லவா, உமக்கு முன்பாக நான் பாவம் செய்து விட்டேனே. அப்போ ஒளித்து வைக்கல, அதை வெளிப்படுத்தி காட்டுறான், அதை அறிக்கை செய்கிறான், மீறுதலையும் அக்கிரமத்தையும் தேவ சமூகத்தில் சொல்லுகிறான். உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யும். தேவன் பாருங்க, தண்டிச்சாரா? உனக்கு வாழ்க்கை கிடையாது போடான்னு சொல்லிட்டு தொத்தி அனுப்பிச்சாரா? இல்லையே. அந்த மனிதனை மன்னித்து அந்த மனிதனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் பலப்படுத்த முடிக்கிறார். அவருக்கு பின்பாக அவருடைய மகன் வருவதற்கு உதவி செய்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளே, மறைத்து ஒளித்து வைக்கிறவனுடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அதை அறிக்கை செய்கிற ஒரு மகனுடைய வாழ்க்கையில உயர்வும் மேன்மையும் அவனோடு கூட இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொண்டால் இன்றைக்கு நீங்கள் மறைத்து ஒளித்து வைத்திருக்க நீங்கள் கொண்டு வந்து, இஸ்ரவேலிலே சாபமானது உள்ள கொண்டு வரக்கூடாது. ஒருவன் போனான், சாபமானது உள்ள கொண்டு வந்து விட்டான். இந்த சாபமானது உள்ள கொண்டு வரும்போது கொஞ்சம் பொண்ணும் பொருளும் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டான். உள்ள வைத்த உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்கே இருக்கிறவெல்லாம் தோற்று போகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்திக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் சாபத்திடானதை எடுத்துக்கொண்டு வந்து விட்டான். ஏன்னா பட்டணத்துக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் தோற்று போகிறீங்க, ஏன் முதுகாட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து தேவ சமுத்திரம் அழும்போது தான் தெரியுது, இப்படி ஒரு மனுஷன் மறைத்து வைத்திருக்கான், ஒளித்து வைத்திருக்கான். எது? தேவனுக்கு பிடிக்காத பாவங்களை, தேவனுக்கு பிடிக்காத இந்த மறைத்து ஒளித்து வைத்திருக்கிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி விட்டார். அந்த மனிதனை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு கேட்கும் போது அந்த மனிதன் பாருங்க, ஆமாண்ணா, எங்கே வச்சிருக்க? கூடாத்துக்குள்ள வச்சிருக்கோம். போ, உள்ளே போனாங்க, எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ மறைத்தான், ஒளித்தான். இப்போ அவன் வாழ்க்கை எங்கே போச்சு தெரியுமா? அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அவன் பொண்டாட்டியும் என்ன பண்ணாங்க? கல்லெறிந்து கொல்லப்பட்டார். வாழ்வு அடையாமல் போய்விட்டான். வாழ்வு இல்லைங்க, அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. சாப்டர் க்ளோஸ். யார் பண்ண வேலை? ஒரு மனிதன் மறைத்து ஒளித்து வைத்தவுடைய குடும்பத்தார் மரித்து போனார்கள். இன்றைக்கு நீ எதை மறைத்து வைத்திருக்கிறாய்? எதை ஒளித்து வைத்திருக்கிறாய்? உன் தேவனிடத்தில் சொல்லு. இந்த யோபு குறித்து பாருங்கள். அவர் மறைக்கவில்லை, ஒழிக்கவில்லை, தேவனிடத்தில் சொன்னார். திரும்ப சொல்லும் போது ஆண்டவர் பாருங்க அவருக்கு உதவி செய்தார். இழந்ததெல்லாம் திரும்ப கிடைத்தது. அதை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார். அதை பெற்றுக்கொண்டது மாத்திரமில்ல, திரும்பவும் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து 140 வருஷங்களை பூமியிலே வாழ்வதற்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். இந்த வாழ்வை கொடுத்தவர் தேவன். நீ இன்றைக்கு எதை மறைத்து வைத்திருக்காயோ அதை தேவனிடத்தில் சொல்லு. உனக்கும் வாழ்வழிக்க வல்லவராக இருக்கிறார். உனக்கும் ஒரு ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கார். நீ படுக்கையிலே மரித்து போகிற நல்ல, உன்னை திரும்பவும் கர்த்தர் உயிரோடு எழுப்பி போகிறார். எந்த இடத்துல நீ படுத்து கிடக்கிறீ அங்கே தூக்கி உன்னை நிறுத்துற ஒரு தெய்வம் இருக்கிறார். அங்கே உன்னை உயர்த்தி வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அங்கே உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய காத்திருக்கார். அவருடைய சமூகத்தை காத்திரு. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆதாமை போல தன்னுடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் மறைத்து ஒளித்து யார் வைத்திருக்கார்களோ அவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு வாழ்வு அடைய மாட்டார்கள் என்பதை அறிந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் எனக்கு ஒரு வாழ்வை கொடுக்கிற தேவனுக்கு அன்று உணர்ந்து, இன்னைக்கு வியாதியஸ்தர்கள், படுக்கையிலே கிடக்கிறவர்கள், கடனில் கண்ணீரில் மூழ்கி இருக்கிறவர்கள், இப்படியா பலவீனப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே இன்னைக்கு அப்படியாப்பட்ட காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்கதாய் தேவன் கிருபை தாரும். அன்றைய இப்போதும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு ஜனங்கள் வேற என்னென்ன காரியங்களில் வேலை ஸ்தலத்தினுடைய உயர்வை இழந்து விட்டு, அன்றைய குடும்பத்தினுடைய மேன்மையை இழந்து விட்டு, ஒரு நாள் சொந்த பந்தங்களோடு இருந்த மேன்மையெல்லாம் இழந்து விட்டு, எதெல்லாம் மேன்மை போயிடுச்சோ அந்த மேன்மையை தருக தேவன் நீர் என்று உம்முடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி இந்த உயர்வை அடையத்தக்கதாய் தேவன் உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, பெரிய காட்சி எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவமா ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.